அன்னுதேர் கடவிய பெருமான் அணைகழல்களின் கீழே ஸ்ரீசூக்தி மகார்ணவரான நம்பிள்ளையனுடைய திருவோலக்கத்திலே நடைபெறும்படியான இந்த பகவத்விஷய சதസ്സിலே குழுமியிருக்கும் அடியார்கள் அனைவரையும் அடிவணங்கி திருவாய்மொழி 9ஆம் பத்தினுடைய சாரார்த்தங்களை யதாவகாசம் விண்ணப்பிக்க விழைகிறேன். கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் பிரணவார்த்தத்தை பிரகாசிப்பித்தருளினார். அதற்கு அடுத்ததான கருமாணிக்கமலை என்கிற திருவாய்மொழியிலே நமப்பதத்தினுடைய சாப்தமான அர்த்தத்தை காட்டி கொடுத்தார். அதாவது நான் எனக்கு உரிய நல்லேன் என்கிற அர்த்தத்தை காட்டி கொடுத்தார். அதற்கடுத்து நெடுமார்க்கடிமை என்கிற திருவாய்மொழியிலே நமப்பதத்தினுடைய ஆர்த்தமான அர்த்தம் ததியசேஷத்துவம், அவன் அடியார்களுக்கு ஆட்பட்டிருக்க அதை காட்டி கொடுத்தார். அதற்கடுத்து இந்த 9ஆம் பத்தினுடைய முதல் திருவாய்மொழி இதிலே நாராயண சப்தார்த்தத்தை காட்டுகின்றார். இதற்கடுத்தது பண்டநாடாலே என்கிற திருவாய்மொழியிலே ஆயா என்கிற வியக்த சதுர்த்தியினுடைய அர்த்தத்தை காட்டுகின்றார். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது கொண்டபண்டீர் என்கிற திருவாய்மொழி. இதற்கு முந்தைய திருவாய்மொழியிலே எம்பெருமான் புருஷார்த்தத்தினுடைய எல்லை நிலம் பாகவதசேஷத்துவம் என்று காட்டி கொடுத்தான் ஆழ்வாருக்கு. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் தான் நிருபாதிக்க பந்து என்பதான அர்த்தம் இந்த திருவாய்மொழியிலே காட்டப்படுகிறது ஆழ்வாராலே. எம்பெருமான் தான் நிருபாதிக்க பந்து, எம்பெருமான் தான் நிருபாதிக்க சேஷி, அவன்தான் நிருபாதிக்க சுகிருத்து. சர்வேஷாமேவ லோகானாம் பிதா மாதாச்ச மாதவஹா என்று இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் எம்பெருமான் தான் மாதாவாகவும் பிதாவாகவும் இருக்கிறான். பூதானாம் யோ அவ்ய பிதா என்ன அழியாத தந்தையாக இருக்கக்கூடியவன் அவன்தான். மற்ற பேரெல்லாம் ஒரு கால விசேஷத்திலே கழிந்து போவார்கள். குழந்தைகள் ஆத்தங்கரையிலே மணலில் வீடு கட்டும். அந்த மணல் வீடு எவ்வளோ நேரம் இருக்கும்? ஏதோ கொஞ்சம் காலம்தான் இருக்கும். அதுபோலே தான் மற்ற உறவினர்கள் எல்லாம் சோபாதிக பந்துக்கள். கண்மத்தால் அண்டினவர் என்னென்ன அவரை விட்டு என்கிறார் மாவனிகள். ஒரு நாம் செய்த கர்மத்தால் ஏற்பட்டவர்கள் மற்ற பந்துக்கள். எம்பெருமான் தான் இயற்கையான பந்து. அந்த எம்பெருமான் தான் சமயன் ராவணன் விபீஷணனை பார்த்து பாம் துதிக்கு குல பாம்சம் என்று சொன்ன பொழுதோ, குலத்தை கெடுக்க வந்த கொடரிக்காம்பே விட்டு தொலைவாய்ன்னு சொன்ன பொழுதோ, அந்த விபீஷண ஆழ்வானை ரட்சித்தவன் இக்ஷாக் வம்சியராக நினைத்து தம் நின்னோடு வெழுவரானையும் என்று சொல்லி அந்த விபீஷண ஆழ்வானை எம்பெருமான் தான் ரட்சித்தான். அதே போல வாலி மகாராஜர் நலிந்த பொழுது எம்பெருமான் தான் அவனையும் திருத்தம்பிமார்கள் ஒருவராக ஏற்று ரட்சித்தான். சமப்பனே எதிரியாக போனான் பிரகலாதாழ்வானுக்கு. பிள்ளையை சீறி வெகுண்டு இரணியன் தூண் படைப்பா என்ன ஹிரண்யன் பிரகலாதனுக்கு எதிரியாய் நின்று அவனை நலிந்த பொழுதோ அவனையும் ரட்சித்தவன் எம்பெருமான். ஆக அவன்தான் நிருபாதிக்க ரட்சகன், அவன்தான் நிருபாதிக்க பந்து என்கிறதான அர்த்தம் இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாராலே காட்டப்படுகின்றது. இந்த திருவாய்மொழியிலே முதல் திருவாய்மொழி கடைசி திருவாய்மொழி ரெண்டுமே ஆழ்வார் உபதேசம் பண்ணும்படியாக அமைந்திருக்கிறது. இதிலே முதல் பாசுரம் கொண்டபண்டிர் மக்களுத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை எண்டிசையும் கீழும் மேலும் முத்தவும் உண்டபிரான் என்ன கொண்டபண்டிர் உயர்ந்த உறவாக கொள்ளப்பட்ட பத்னி என்ன, பெத்த பிள்ளைகள் என்ன, மத்துமுண்டான உறவினர்கள் என்ன, இவர்கள் எல்லோரும் கண்டதோடு பட்டதல்லால் நேரிலே கண்ணாலே பார்த்த பொழுதோ அன்பை காட்டுவார்கள். ஆனால் நாம் வேறு இடத்துக்கு போனோம்னா நாம் இல்லாத சமயத்தில் அன்பு காட்டுவார்களா என்னால் அன்பு காட்டுவார்கள் என்று சொல்ல முடியாது. கண்டபோது பட்டதல்லால்னா கையிலே காசு கண்டபோது நேசிப்பதொழிய கையிலே காசு இல்லாத காலத்திலே நேசத்தை காட்ட மாட்டார்கள். ஆகையாலே நீங்கள் எல்லாம் எம்பெருமானையே பற்றி உஜ்ஜீவியுங்கோள் என்று தெரிவிக்கிறார். அடுத்து தெரிவிக்கிறார் ஏண்டிசையும் கீழும் மேலும் முத்தவும் உண்டவிடா என்ன 10 திசைகளில் உள்ள சேத்தனர்களையும் பிரளய காலத்திலே வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் எம்பெருமான். அவன்தான் ஆபத்சகன். இந்த 10 தெரிவிக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்குணம் ஆபத்சகத்துவம். அதை இங்கே தொடக்கத்திலேயே ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அந்த ஆபத்சகன் எம்பெருமான் அவனிடத்துல போய் யாரும் பிரார்த்திக்கல. பிரளயாபத்து காலத்தில் நாம் அவனிடத்தை பிரார்த்திக்கல நீ என்னை ரட்சிக்க வேணும்னு. ஆனாலும் அவன்தான் நம்ம ரட்சித்தான். அந்த எம்பெருமானை பற்றி உஜ்ஜீவியுங்கோள் என்று தெரிவிக்கிறார். சுத்தத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கமுண்டேல் அட்டைகள் போல் சுவைப்பர். நம் கையிலே காசு இருந்தது ஆனால் பந்துக்கள் எல்லாம் இந்த அட்டைகள் இரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமா போல பணத்தை ஓட்ட கறந்து கொண்டுதான் விடுவார்கள்.
பொருள் கையுண்டாகி எல்லக்காணில் போத்தியன் நேத்தெழுவர் இருள்கள் துன்பத்து இன்மகாணில் என்னே என்பாரமில்லை. நம்மிடத்திலே காசு இருக்குமானால் அவர்கள் நம்மை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள். ஏதோ நம்மிடத்திலே நம்முடைய நலனிலேயே அக்கறை கொண்டவர்களைப் போல பேசுவார்கள். ஆனால் கையிலே நாம் வறுமையுற்ற காலத்திலே ஐயோபாவன் கூட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள். ஆகையால் அந்த பந்துக்களை எல்லாம் விட்டு நீங்கள் எம்பெருமானை பற்றி உஜ்ஜீவிங்கோடு என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் இந்த முதல் திருவாய்மொழியிலே. இதற்கு அடுத்ததான திருவாய்மொழி பண்டநாடாலை என்கிற திருவாய்மொழி. பண்டநாடாலை என்கிற திருவாய்மொழியிலே அதாவது இந்த எம்பெருமான் தான் இயற்கை உறவினர்னு கீழ் திருவாய்மொழி சொல்லியிருக்கிறார். அதனாலே அந்த எம்பெருமான் பந்து கிருத்தியத்தை செய்யாமல் இருக்க மாட்டான். பண்டை உறவான பரனை புலிங்குடிக்கே கண்டு எனக்கு எல்லா உறவின் காரியமும் என்ன அந்த பந்து கிருத்தியத்தை அவன் செய்யாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அந்த பந்து கிருத்தியத்தை செய்ய வேணும்னு பிரார்த்தித்தார். இந்த திருப்புலிங்குடியில் எம்பெருமான் எழுந்தொழி சயனித்திருக்கிறான். அங்கே சென்று அவனை சேவிக்கணும். அப்படி நான் செல்லுகிற பொழுதோ எம்பெருமான் எழுந்து 4 அடி நடந்து வர வேண்டும், புன்முறுவல் பூத்தருள வேண்டும், என்னிடத்தை 4 வார்த்தை பேச வேண்டும் என்றெல்லாம் ஆழ்வார் பாதிக்கிறார். ஆனால் எம்பெருமான் திருப்புலிங்குடியிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர் நினைத்தபடியெல்லாம் முகம் காட்டவில்லை. இவர் அங்கே சென்று கிட்டி அவனை அனுபவிக்கணும் பாதித்த பொழுதோ எம்பெருமான் பார்க்கிறார். அவன் சயனித்து கொண்டிருக்கிறான். ஒரே ரீதியாக ரொம்ப காலமாக ஒரே மாதிரி சயனித்து கொண்டிருக்கிறான். கீழே தெரிவித்தார் அல்லவா, கொடியாகரமாட கோலூரகத்தும் புலிங்குடியும் மடியாதின்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் என்ன அந்த பாசுரத்தை சொன்னா போலே எம்பெருமான் புரண்டு கூட இடம்பலம் மாறி கூட படுக்கிறான், சயனிக்காமல் இப்படியே இருக்கிறானே, இவனுக்கு திருமேனி நோவுமே என்ன ஆழ்வாருக்கு வருத்தம் உண்டாயித்து. அந்த எம்பெருமானை பார்த்து உன் தாமர மங்கையின் நீயும் இடங்கொள் மூலகும் தொழ இருந்தருளாய் எம்பெருமானே நீர் வீத்திருந்து சேவை சாதிக்க வேணும். தொண்டரோர் கரளி சோதிவாய் திறந்துன் தாமரை கண்களால் நோக்காய் நீ கட்டாட்சம் பண்ண வேணும். என்ன மேலே படிக்களவாக நிமித்தனின் பாத பங்கயமே என் தலைக்கணியாய் திருவுலகளந்தளின பொழுது இந்த பூமி அளவாக உன்னுடைய பாதத்தை பூமி அளவுக்கு ஆக்கினீரே, அந்த திருவடி தாமரையை என் தலையளவாக்கு ஆக்கி அந்த திருவடி என் தலைமையில வைத்திடணும். படிக்களவாக நிமித்தனின் பாத பங்கயமே தலைக்கணியாய் இதைத்தான் ஆள வந்தாரும் திரிவிக்ரம கதா சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷது இந்த பாட்டை தான் ஆள வந்தார், சம்ஸ்கிருதப்படுத்துகிறார். இப்படியாக இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் அவன் அதாவது பவளம்போல் கனிவாய் சிவப்பனின்கண் நிலா நின்பல் நிலா முத்தம் தவழ்கதிர் முறுவல் செய்து நின் திருக்கண் தாமல தயங்க நின்னருளாய் எம்பெருமான் புன்முறுவல் பூத்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கிறார். கடைசியிலே வடிவினையில்லா மலர்மகள் மத்த நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை குடிவினையேனும் பிடிக்க நீ உருநாள் கூதல் வருதல் செய்யாயே. வடிவழகுக்கு ஒப்பில்லாத பெரிய பிராட்டியார் என்ன, பூமி பிராட்டியார் என்ன, இவர்களும் கூட அஞ்சி பிடிக்கும்படியான பரம சுகுமாரமான திருவடிகள். அந்த திருவடிகளை நானும் பிடிக்கும்படியாக என்னை அங்கே கூவிக்கொண்டர வேணும், அல்லது தேவர் இவ்விடத்துக்கு எழுந்துட வேணும்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இப்படியாக செல்கிறது இந்த திருவாய்மொழி. இதற்கு அடுத்த திருவாய்மொழி ஓராயிரமாய் என்கிற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே ஓரானீர் வண்டினவை உள்ளதெல்லாம் செய்கின்றேன் நாராயணனோ நான் என்ன பேர் உறவை காட்ட அவன் சீலத்தில் கால் தாழ்ந்த மாறன். எம்பெருமான் என்ன பண்ணினான், அழ்வீர் நம்மோடு உண்டான சம்பந்தத்தை நீர் அறிகிறோ, நான் நாராயணன் என்பதை நீர் அறிகிறோ, நீர் அபேட்சித்து நீர் விரும்பியதெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொல்ல உடனே ஆழ்வார் சமாஹிதராய் அவனுடைய சீலகுணத்திலே அலங்கார்பட்டு பேசுகிறார். நமக்கு தோணும், அது எப்படி ஆழ்வார் காரியம் பண்ணுறேன்னு வாயில் சொல்லிட்டா போருமா, சமாதானம் அடைந்து விடுவாரா என்னால் எம்பெருமான் என்ன சொன்னாலும் அது ஏற்கும்படியாகத்தான் இருக்கும். பிய்யுமா முகில் போல் வண்ணாக உந்தன் பேச்சும் சீகையும் எங்களம் ஐயலே திமயக்காக உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ. எம்பெருமான் அவனுடைய பேச்சாகட்டும் சீகையாகட்டும் அவன் எது செய்தாலும் சரி, அவன் சொன்னாலும் சரி, அது இசையும்படியாகத்தான் இருக்கும். கௌசல்யா தேவியார் பெருமாள் காட்டுக்கு புறப்பட்டேன்னு சொன்ன உடனே நானும் கூட வருவேன் என்று சொன்னாள். அப்போ அவர் சொன்னாராம், ஆய்ச்சி நீர் என்னை பின்தொடர்கிறவிடம் தர்மஹானி கிடீர், தர்மத்துக்கு சேராதுனாராம். உடனே அவள் சரின்னு சொல்லிட்டோம், மங்களாசாதனம் பண்ணி போயிட்டு வாப்பான்ட்டாள். பெருமாள் ஒன்று சொன்னால் அது யாரும் ஏற்க முடியாதாருங்க. அதுபோல இங்கே எம்பெருமான் உங்களுடைய காரியத்தை நான் பண்ணுகிறேன்னு எம்பெருமான் சொன்ன மாத்திரத்திலே ஆழ்வார் அதற்கு இசைந்து அவனுடைய சீலகுணத்தில் அழங்காற்பட்டு பேசுகிறார். இங்கே சீலமெல்லையிலான் அடிமேல் அணிகோட குருகூர் சடகோபன் என்று எல்லையில்லாத சீலகுணத்தை உடையவன். நாளும் என் புகழ்கோ உனசீலமே, உன்னுடைய சீலகுணத்தை நான் என்னவென்று புகழ்வேன் என்று சொல்லி இந்த திருவாய்மொழி அவனுடைய சீலகுணத்தை அனுபவிக்கிறார் என்று ஒரு விதமான நிர்வாகம்.
அவதாரியிலே இன்னொரு விதமான நிர்வாகம் காட்டப்படுகிறது. அதாவது கீழே 5 திருவாய்மொழிகளிலே திருமந்திரத்திலே சொன்ன அர்த்தங்களை ஆழ்வார் காட்டியொழியிருக்கிறார். அந்த அந்த அர்த்தங்களை கொண்ட மந்திரம் திருவஷ்டாட்சர மகாமந்திரம் என்னி விடத்திலே வெளிப்படுத்துகிறார். 1000 உலகள் அளிக்கும் பேராயிரங்கொண்டதோர் விடுடையன் காராயின காலனன் மேனியனன் நாராயணன் நங்கள் பிரானவனே நாராயணன் அந்த மந்திரத்தை வெளிப்படையாக காட்டுகிறார். எல்லா மந்திரங்களிலேயும் பார்த்தால் ஓங்காரம் இருக்கும், நமஸ் இருக்கும், ஆயங்கிற விபக்தி இருக்கும். ஆனால் இந்த நாமந்தான் ரொம்ப முக்கியம். அவ்வியாபக மந்திரங்களை காட்டிலும் வியாபக மந்திரங்களுக்கு ஏத்தம். அந்த வியாபக மந்திரத்திலேயும் ஆழ்வார் தாம் ஆதரித்த மந்திரம் எது என்பதை இந்த திருவாழ்விலே வெளிப்படுத்துகிறார் என்று நடுவில் திருவிதிப்பிள்ள பட்டர் சாதிப்பின விடத்திலே காட்டப்பட்டுள்ளது. ஆகையினாலே அந்த நாராயண நாமத்தை காட்டுகின்றார் இந்த திருவாழ். அதற்கு அடுத்ததாக 4வது திருவாய்மொழி மையார் கருங்கண்ணி. இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் பிராட்டியோடும் திருவாழி திருச்செங்கோடோடும் எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று அறித்தார். அவருக்கு ஆர்த்தி மிகுந்தது. எம்பெருமான் அபேட்சத்தை தலை கட்டுறேன்னு சொன்னானே ஒழிய இதுவரையிலும் அவருடைய அபேட்சத்தை பூர்த்தி பண்ணவில்லை. இவருக்கு விடா அதிகரித்தது. எம்பெருமான் இந்த திருவாய்மொழியிலே வந்து இவருக்கு சேவை சாதிக்கிறான். இந்த 9ஆம் பத்திலே 2 இடத்துல தான் சம்சேஷம். இந்த திருவாய்மொழியில் ஒரு இடத்துல சம்சேஷம். இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் வந்து இவருக்கு சேவை சாதிக்கிறான். அதை தெரிவிக்கிறார். இந்த திருவாய் முதல் பாசுரம் மையார் கரங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் திருமார்வினில் சேர் திருமாலே. அந்த பிராட்டியானவள் மையணைந்த திருக்கண்களை உடையவள். கமலமல திரு ஆமரை மேலே எழுந்துள்ளிருப்பவர். செய்யாள் என்னவருக்கு திருநாமம் சிவந்த திருமேனி உடையவள். அந்த பிராட்டி திருமார்பிலே கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானை விய்யார் சுடராடி சுரிசங்கமேந்தும் கையா உன்னை காண கருதுவேன் கண்ணே. அந்த பிராட்டியோடும் திருவாழி திருச்செங்கோடோடும் உன்னை சேவிப்பதற்கு என் கண்கள் விடாய்த்திருக்கின்றன. அதைத்தான் மாமனின் முத்தந்தாதி பாசுரத்திலும் மொய்யார் கண் மாமார்பில் மண்ணும் திருமாலை கை ஆயுஷங்குடனே காணவெண்ணி என்று தெரிவிக்கிறார். அப்படி பிராட்டியோடும் திவ்யாயுதங்களோடும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். மேலே 6வது பாசுரத்திலே பேரா என் நெஞ்சத்து இருத்தாக விருத்தினேன் தேவர்கெல்லாம் இருத்தா என்று எம்பெருமான் சேவை சாதித்து ஆழ்வாரோடு சம்சேஷித்தார். ஆழ்வார் அவரை தன்னுடைய ஹிருதயத்திலே ஸ்தாவர பிரதிஷ்டையாக இருத்தி கொண்டார். அதன் பின்னர் தெரிவிக்கிறார் தொண்டர்க்க முதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன் நான் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணப்பத்தேன் கிருதகத்தினானேன். இன்னும் ஆனந்தமாக செல்கிறது அந்த திருவாய்மொழி. மேலே அடுத்த திருவாய்மொழி இன்னுயிர் சேவரும் என்கிற திருவாய்மொழி. ஆனந்தமாக இருந்தது. போன திருவாய்மொழியிலே தொண்டர்க்கு அமுதுன்ன சொன்மாலைகள் சொன்னேன்னார். இந்த திருவாய்மொழி என்ன எடுத்து பிராணரட்சணத்துக்கு பக்ஷியினுடைய காலிலே விழும்படியாக நேரிட்டது. எம்பெருமான் கலந்து பிரிந்தான். ஆகையினாலே இவருக்கு எம்பெருமானுடைய பிரிவை பொறுக்க முடியாத ஆழ்வார். அதாவது கீழ்த்திருவாய்மொழியிலே தேவர்கெல்லாம் கருவாகிய கண்ணனை கண்டுகொண்டேனே என்கிற விடத்திலே ஆழ்வார் மானச சாட்சா்காரம் பெற வேணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா கீழே ஏற்பட்டது அதாவது மானச சாட்சாரம் தான் ஏற்பட்டது, க்ஷமித்திரணும். அதாவது பாஹ்ய சம்சேஷம் ஏற்படணும் என்ன ஆழ்வார் ஆசைப்பட்டார். இந்த பாஹ்ய சம்சேஷமானது கிடைக்கவில்லை என்று வருத்தம் ஏற்பட்டது. ஆழ்வாருக்கு விடா அதிகரித்தது. அப்பொழுது எம்பெருமானை மறப்பதற்காக லௌகிக பதார்த்தங்களை பார்த்தாவது தரிப்போம் என்று நினைத்தார். ஆகினாலே தம்முடைய திருஷ்டியை மாற்றுவோம்னு சொல்லிட்டு அவனுக்கு போலியான பதார்த்தங்களை கண்டாவது தரிப்போம் என்று சொல்லி மற்ற விஷயங்களை பார்த்தார். பார்த்தா இந்த லௌகிக பதார்த்தங்கள் எல்லாம் இவரை நலியத் தொடங்கினார். இவர் என்ன பண்ணினார்? பெருமானை கறந்து விரிந்தார். ஒரு பிராட்டி என்ன பண்ணான்னா உத்தியானத்திற்கு பூஞ்சோலைக்குள்ளே புகுந்தாள். பூஞ்சோலைக்கு போனால் அங்கே குயில்கள் மயில்கள் இதெல்லாம் எம்பெருமானுடைய அவனுடைய திருமடத்தோசையும் அவனுடைய வடிவடையமுக்கும் ஸ்மாரக்கம் அதாவது நினைப்பூட்டி அந்த அந்த பூஞ்சோலையில் இருக்கக்கூடிய குயில்கள் என்ன மயில்கள் என்ன நாரைகள் என்ன இவைகள் எல்லாம் இவருக்கு எம்பெருமானைத்தான் நினைப்பூட்டுகின்றன. எம்பெருமானை நினைவூட்டி நலிகின்றன. அது பொறுக்க முடியவில்லை இவருக்கு. அவர் தெரிவிக்கிறார் எழநன்னினாம் உன்னம்மான நாடனோடொன்னினோம் பழநன்னாரை குழாங்கள் ஹாள் பைன் என்ன நாம் இனிமே நீங்கள்லாம் அதாவது நாரைகள்லாம் கூட்டமாக இருந்துதான். நாரைகள்லாம் திரளாக ஒரு நீர்நிலையிலே நின்று கொண்டு இருக்கின்றன, நீர்நிலையின் கரையிலே. அதை பார்த்து ஆழ்வாருக்கு தோணித்து இதெல்லாம் சேர்ந்து என்னை முடிக்கிறதுக்காகத்தான் வழி தேடுகின்றன. உண்மையிலேயே இந்த இவைகளுக்கெல்லாம் நம்மிடத்தில் எந்த விதமான பகையும் கிடையாது. இவை நலிவதற்கு என்ன காரணம்? எம்பெருமான் என்னை முடிக்க வேண்டும் என்று பார்த்தான்.
முடிக்கணும்னா என்ன பண்ணணும்? விஸ்லேஷம்தான், பிரிவு தான். பிரிவினாலே தான் இவர் முடியக்கூடியவர் சொல்லி இதற்காகவே பிரிவுக்காகவே கலந்தான் பிரிந்தான். எம்பெருமான் பிரிந்தவுடனே அப்பையும் இவர் முடியவில்லை என்று பார்த்து என்னை நலிவதற்காகவே தனக்கு போலியான பதார்த்தங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் என்று நினைத்தார் ஆழ்வார். அதனால் அந்த நாரக்கூட்டத்தை பார்த்தவொடனே என்னை முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீர்கள், வேண்டாம், அப்படி நீங்கள் ஆலோசனை பண்ண வேண்டாம், நானே முடிந்து விட்டேன். நாமும் நம் வானநாடனோடு உண்ணினோம். நான் அயர்வரம் அவர்கள் அதிபதியை சென்று கிட்டியாச்சு, நான் பெருமாளை சென்று கிட்டியாச்சு. என்ன ஆழ்வீர், இந்த பரமத்துக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தானே இருக்கீர், திருப்புலி ஆழ்வார் அடியில் தானே இருக்கீர் அப்படின்னா, இல்லை இதோ கொஞ்ச நேரத்தில் இந்த உடம்பு மட்டும்தான் இருக்கு. அதுவும் இன்னைக்கு நாளை கூட பையவே புயக்கத்து, இழைய நல்ல ஆக்கையும் பையவே புயக்கத்தது, இதுவும் இன்னைக்கு நாளைக்குள்ள போயிடும். ஆகையினாலே தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. இந்த ஆழ்வாருக்கு இருந்த ஆர்த்தி, அவருடைய விடாயை பார்த்து அந்த ஊரில் இருந்தவர்கள் எல்லாம், ஐயோ ஆழ்வாருக்கு இவ்வளவு ஆர்த்தி ஏற்பட்டும் கூட எம்பெருமான் இவரை அங்கீகரிக்காமல் இருக்கிறான் என்று எல்லாரும் வருத்தப்பட்டார்களாம். நீங்கள் எல்லாம் இனிமேல் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை, நான் எம்பெருமான் அடைந்து விட்டு கிட்டி விட்டேன், இதனால் நீங்கள் பட்ட கட்டம்லாம் போதும், இனிமேல் நீங்கள் ஆனந்தமாக இருங்கோள் என்று சொல்லி ஆழ்வார் அந்த திருவாய்மொழி தலைக்கட்டினார். இதை பார்த்த அடுத்த திருவாய்மொழி அதுக்கடுத்து உருகுமால் நெஞ்சம்னு 6வது திருவாய்மொழி. சரி, இதில் கடைசி 10வது பாசுரத்தை பார்த்தா வானநாடனோடு ஒன்னினோம் சொல்லிட்டார். ஆழ்வார் எம்பெருமானை கிட்டி விட்டார், திருவாய்மொழி பூர்த்தி ஆகிடுதுன்னு தோணும். ஆனால் அப்படி இல்லை. மேல் ஆழ்வார் பாசுரம் பாடுறார். சரி, எம்பெருமான் இவனுக்கு முகம் காட்டினானோ என்னால் எம்பெருமான் முகம் காட்டவில்லை, ஆனால் வேறொரு காரியம் பண்ணினான். அது என்னென்னா, கீழே 8ஆம் பத்திலே இருத்தும் எந்து என்கிற திருவாய்மொழியிலே எம்பெருமான் இவரோடு கலந்தானே, அந்த கலைவியை நினைவுக்கு வரும்படியாக பண்ணினான். அதை நினைவுக்கு வரும்படியாக பண்ணின உடனே ஆழ்வாருக்கு அது என்னைக்கோ நடந்தா தோணலை, இன்னைய தினம் அந்த எம்பெருமான் தன்னோடு கலந்தாக முறைகட பரிமாறின பரிமாத்தம், தான் கீழே நின்று தாழ நின்று பரிமாறின பரிமாத்தமானது இவருக்கு ஸ்மாரகமாச்சு. அது இப்பொழுதே நடக்குமா போலே தோன்றியது ஆழ்வாருக்கு. அதை நினைத்து தரிக்கிறார். அதாவது பிராட்டி பெருமாளை 10 மாசமாக பிரிந்திருந்தாள். 10 மாசமாக பிரிந்திருந்தாலும் திருவடி வந்த பொழுது சமாத்வாதிஷ தத்ராகம் ராகவசிய நிமேஷனே புஞ்சானா மானுஷான் போகான் சர்வகாம சமிருத்தினி என்ன என்னைக்கோ அயோத்தியில் இருந்த பொழுதோ 12 வருஷங்கள் எம்பெருமானோடு ஆனந்தமாக இருந்ததை தெரிவித்து தரிக்கிறாளா. அதுபோல இங்கே ஆழ்வார் முன்னாடி அது இருத்தும் இயந்துங்கிற திருவாய்மொழியில் ஏற்பட்ட சம்சேஷத்தை நினைத்து தரிக்கிறார் என்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. திருவாய்மொழியிலே திருக்காட்கிறை பெருமானுக்கு மங்களாசாசனம். அடுத்தபடியாக 7ஆம் திருவாய்மொழி எங்கானலகங்கழிவாய். எங்கானலகங்கழிவாயிலே பட்சிகளை தூதுபடுகிறார் ஆழ்வார். திருவாய்மொழியிலே 4 தூது ஏற்கனவே அஞ்சனபடனாராய், பொன்னுலகாளீரோ, வைகள் பூங்கழிவாய், பொன்னுலகாளீரோ, இவ்விடத்திலே இந்த எங்கானலகங்கழிவாய். முதல் திருவாய்மொழி அஞ்சனபடனாராய் வியூகத்திலே தூது, அடுத்தது விபவத்திலே தூது, அதற்கு அடுத்ததான பொன்னுலகாளீரோ பரத்துவத்திலும் அந்தர்யாமித்துவத்திலும் தூது. இந்த திருவாய்மொழி எங்கானலகங்கழிவாய் வடிவழகு பத்தாசாக அர்ச்சையிலே தூதுபடுகிறார். எம்பெருமான் பக்கத்தில் திருமொழிக்களத்தில் எழுந்துள்ளிருக்கிறான். பட்சிகளிடத்திலே ஆழ்வார் விண்ணப்பிக்கிறார், நீங்கள் பக்கத்தில் தான் எழுந்துள்ளிருக்கிறான், பின்னாரார் வணங்கும் சோதியான திருமொழிக்களத்தை பெறுவான். அவர் நீங்கள் சென்று கெட்டுவதற்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்கான், நீங்கள் அவனிடத்திலே போய் நீங்கள் சொல்லுங்கோள், அவன் நிச்சயமாக அருள் புரிவான். அவனுக்கு நான் இருக்கிற நிலை தெரியாது, ஏனென்றால் தமரோ அணிமூழிக்களத்துறையும் அணிமூழிக்களத்து தமரோடு அங்குறைவா இருக்கு. அவன் பரிவாரத்தோடு எழுந்துள்ளிருக்கிறான். ஆகினால அவனுக்கு என்னுடைய நினைவு வரவில்லை. நீங்கள் போய் ஆழ்வார் பராங்குஷன் ஆகி இப்படி இருக்கிறாள்னு சொன்னால் உங்களுடைய வடிவழகையே நினைத்து கொண்டு இருக்கிறாள்னு சொல்லுங்க. எப்படி இருக்கான்னு சொன்னோம்னா, செக்கமலத்தலர் போலும் கண்கை கால் செங்கணிவாய் அக்கமலத்திலை போலும் திருமேனி என்ன வடிவழகில் ஈடுபட்டிருக்கிறாள் சொல்லுங்கோ. அதாவது செக்கமலத்த அலர் போலும் கண்கை கால் சிவந்த தாமரை போலே இருக்கின்றமாம் எம்பெருமானுடைய கண், திருக்கண், திருக்கை, திருக்கால். திருவாய் அதரமானது சிவப்பா செங்கணிவாய்ன்னு அறிவிக்கிறார். அக்கமலத்து இலை போலும் திருமேனி, அந்த திருமேனியானது இந்த தாமரையினுடைய இலை போலே இருக்கிறதுன்னு சொல்லி அந்த திருமேனியிலே ஈடுபட்டிருக்கிறாள், வடிவழையில் ஈடுபட்டிருக்கிறாள் ஒருத்தின்னு சொல்லுங்கோ. அப்படி சொன்னால் நிச்சயமாக எம்பெருமான் அருள் புரிவான் என்று தெரிவிக்கிறார் இந்த எங்கானலகங்கழிவாய் என்கிற திருவாய்மொழி. அதற்கு அடுத்த திருவாய்மொழி
எங்கானகங்கழிவாய் என்பதற்கு அடுத்த திருவாய்மொழியானது அருக்குமணி 8ஆம் திருவாய்மொழி. அருக்குமணி 8ஆம் பெரிய முதலியார் திருவாய்மொழி என்னே பேர் அதற்கு. பெரிய முதலியாரான ஆளவந்தார் எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டே இருப்பாராம் இந்த திருவாய்மொழியை. என்னென்னால் பிராபியத்துறையினாலே எம்பெருமானை எப்பொழுது சென்று கிட்டுவோம் என்ன. அதாவது கீழ்த்திருவாய்மொழியை தூது அனுப்பினார் ஆழ்வார். அந்த தூது அனுப்பின பட்சிகள் அங்கே எம்பெருமானிடத்திலே சென்று அறிவித்து அந்த எம்பெருமான் வந்து இவரை கை கொள்ள வேணும். அதுவரையிலும் பொறுக்க முடியவில்லை இவருக்கு. எதுபோல என்னால் பிராட்டியானவள் ஹனுமான் வந்து சென்ற பிறகு அவர் பெருமாளை எப்பொழுது அழைத்து கொண்டு வருவார், பெருமாள் வந்து எப்பொழுது நம்மை கை கொள்வார் என்று அந்த பிராட்டி வருந்தினார் போல இவ்விடத்திலே ஆழ்வார் தூது போன பட்சிகள் எம்பெருமானத்திலே போய் சொல்லித்தனவோ அந்த எம்பெருமான் எப்பொழுது நம்ம இந்த கை கொள்வனோ நிச்சயமாக எம்பெருமான் திருநாவாயிலே நமக்கு அனுபவத்தை கொடுப்பான் என்று நம்பிக்கொண்டிருந்தார் ஆழ்வார். அந்த எம்பெருமான் உடனே வந்து தன்னை கை கொள்ள வேண்டும். அந்த எம்பெருமான் எப்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வான் திருநாவாய் எம்பெருமான் என்ன அறுக்கும் வினையாயினாகத்தவனை நிறுத்தும் மனத்துவன்ய சிந்தையினார்க்கு வெறித்தன் மலச்சோர்கள் சூழ் திருநாவாய் குறுக்கும் வகை உண்டுகொலோ. அந்த திருநாவாயை சமீபிக்கும்படியான நாள் என்னைக்கோ எவைகள் அனுபவப்பெருநாள் என்ன எப்பொழுதும் கவையில் மனமின்னி கண்ணீர்கள் கழுவன். எந்த எம்பெருமான் திருநாவாய் எம்பெருமானை எப்பொழுது அடையப் போகிறேன் என்று இருதலைப்பட்ட மனமின்னிக்கே ஏகாகிர சித்தனாய் கொண்டு அவன் என்னைக்கு அடையப் போகிறோம் நாளேறியேன். அந்த எம்பெருமான் அடையப் போகிற நாள் என்னால் என்ன அறியவில்லையே என்று வருந்தி கிடந்தார். இந்த 8ஆம் திருவாய்மொழியிலே பிராபியத்துறையானது ஆழ்வாருடைய பிராபியத்துறை வெளிப்பட்டது இந்த அறுக்கும் வினை என்கிற திருவாய்மொழி. இதற்கு அடுத்த திருவாய்மொழி மல்லிகை கமழ் என்கிற திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானோடு கலந்து பிரிந்தால் ஒரு பிராட்டி அந்த எம்பெருமான் பிரிவாற்றாமையினாலே பூஞ்சோலைக்குள்ளே புகுந்தாள். இங்கே பாதக பதார்த்தங்கள் இவளை நலிகின்றன. இந்த திருவாய்மொழிக்கு மாலைப்பூசல்னு பேர். அதாவது நம்பிள்ளையுடைய சிஷ்யரான திருவரங்க நாராயணதாசர் ஒரு நாள் இவருடைய காலக்ஷேபத்தை முடித்து கொண்டு நஞ்சியருடைய சிஷ்யரான பெற்றியினிடத்திலே சென்றாராம். இந்த பெற்றி அவர் கேட்டாராம், அவர் நஞ்சியருடைய சிஷ்யர், இன்னைக்கு என்ன காலக்ஷேபம் நடந்ததுன்னாராம். இன்றைய தினம் அறுக்கும் வினை பூர்த்தி ஆயிடுத்துனாராம். பின்னே நாளைக்கு மல்லிகை கமழ் தேர்ந்தலும் மாலை பூசலும் என்று சொல்லும்னாராம். அதாவது இந்த திருவாய்மொழிய கடைசியிலே அவனை விட்டு அகன்று உயிர் ஆத்தகில்லா அநீழை ஆட்சியர் மாலைப்பூசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியாலே இந்த திருவாய்மொழி மாலைப்பூசல் பேர். ஏனென்னால் திருவாய்ப்பாடியிலே இருக்கிற கோபிமார்கள் கண்ணன் எம்பெருமானை பிரிந்து ஒரு மாலை பொழுதிலே பட்ட கட்டத்தை பற்றி தெரிவிக்கிறது. அதாவது திருவாய்ப்பாடியில் இருக்கிற கோபிமார்கள் எம்பெருமானை பிரிந்து தரிக்கவில்லார்கள். எம்பெருமான் பசுமைக்கப் போனானே, ஆனால் அதை பகலெல்லாம் அவர்களுக்கு ஆற்றுவது அரிது. ஆனால் மாலை பொழுதிலே அந்த பசுக்களை மேய்த்துக்கொண்டு பெருமாள் முன்னாடி வந்துட்டான்னா இவாளுக்கு ஆனந்தம். ஆனால் கண்ணன் எம்பெருமான் பல சமயங்கள் என்ன பண்ணுவான், அத்தனை பசுக்களும் விட்டுட்டு பின்னாடி இருப்பான். அந்த பசுக்கள் எப்படி கத்துக்கறவை கணங்கள் பலா, அந்த திருவாய்ப்பாடி பசுக்களுக்கு எண்ணிக்கை உண்டா. அத்தனை பசுமாட வந்த பிறகு இவன் வந்தான்னா அந்த மாலை பொழுதில் இவர்களால் அவனுடைய பிரிவு அந்த நேரத்தை பொறுக்க முடியாது. அதுபோல ஆழ்வாருக்கு கண்ணன் பெருமானுடைய பிரிவை பொறுக்க முடியவில்லை. அதாவது 14 ஆண்டு எம்பெருமான் க்ஷமித்துள்ளான். 14 ஆண்டு ராமபிரானை பிரிந்திருந்தான் பரதாழ்வான். 14 ஆண்டு பிரிந்திருந்தவன் 14 ஆண்டு காலம் கெடு முடிந்த பிறகு அதற்கு மறுநாள் பெருமாள் வந்து சேரவில்லை என்ன பொழுதோ அவன் பட்ட வருத்தமும். 10 மாதம் பிராட்டி பெருமாளை பிரிந்திருந்தாள். ஹனுமானிடத்தில் தெரிவிக்கிற பொழுது ஊர்துவம் மாசான்ன ஜீவிஷ்யே என்ன, இன்னும் 1 மாதம்தான் இருப்பேன், அதற்கு மேலே உயிர் வாழ மாட்டேன்னு சொன்னான். அந்த 1 மாதத்தில் பட்ட கட்டம், பகலெல்லாம் கண்ணனை பிரிந்திருந்த கோபிமார்கள் அந்த சந்தியா காலத்தில் பட்ட கட்டம், இந்த எல்லா கட்டம் 14 ஆண்டு 10 மாதம் ஒருபோல் பிரிந்திருந்தவர்கள் பட்ட கட்டம் இருக்கே, அவா அந்த ஒரு நாளிலே அதாவது 1 மாதத்திலே இந்த பரதாழ்வான் 1 நாளில் பட்ட கட்டம், பிராட்டி 1 மாதத்திலே பட்ட கட்டம், கோபிமார் சந்தியா காலத்தில் பட்ட கட்டம், எத்தனை கட்டத்தையும் ஆழ்வார் ஒரு நொடிப்பொழுதிலே படுகிறார். இந்த எம்பெருமான ஒரு நொடி கூட இவரால் பிரிந்திருக்க முடியாது. ஒரு பகல் 1000 மொழியாலோ என்ன இவருக்கு ஒரு கணக்காலம் கூட எம்பெருமானை பிரிய முடியும் இந்த தரித்திருக்க முடியாமல் துடிக்கிறார் ஆழ்வார். அவர் தெரிவிக்கிறார், மாலையும் வந்தது மாயன் வாரான் மாமணி புலம்ப வல்லேரணைந்த போல நன்னகாவுகள் உகலுமாறோ கொடியின குழல்களும் குளருமாறோ இந்த மாலைப்பொழுதிலே இந்த அதாவது மல்லிகையினுடைய நிருபணம் என்ன, குறிஞ்சியினுடைய இசை என்ன, தென்றல் என்ன, கடலோசை என்ன, அன்று என்ன, இவைகளெல்லாம் தன்மை நலிகின்றன தெரிவிக்கிறார் 9ஆம் திருவாய்மொழியில்.
அதற்கு அடுத்தபடி காலைப்பூசலை பற்றி அடுத்த சுவாமி நம்முடைய இளையவழி சுவாமி சாதிப்பார். அடுத்து 9ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி, அது மாரணண்ணி என்கிற திருவாய்மொழி. கீழே அரிக்கும் மணியிலே உடனே எம்பெருமான் அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது கிடைக்கவில்லை. ஆகினாலே மல்லிகை கமலிலே ஆழ்வார் அவசன்னரானார். இந்த பார்த்த எம்பெருமான் சொன்னான், ஆழ்வீர், உம்மை பெற வேணும்னு ஆசைப்படவன் நான், உம்மை இழந்து இருக்கிறவன் நான். ஆகினாலே நானன்னோ உமக்காக கரைய வேண்டும், உமக்காகவன்னோ நாம் திருக்கண்ணபுரத்திலே சந்நிதி பண்ணி இருக்கிறோம், உமக்கு இந்த சரீரத்தினுடைய முடிவிலே மோட்சத்தை தருகிறோம், நீர் கவலைப்பட வேண்டா என்று சொல்ல ஆழ்வார் தன்னை எம்பெருமான் தனக்கு அதாவது அவன் திருவடிகளை கிட்டும்படியான நாளை குறிப்பிட்டு கொடுத்தபடினாலே ரொம்ப சந்தோஷம் ஆழ்வாருக்கு. உடனே உபதேசம் பண்ண தொடங்குறார். சம்சாரிகளுக்கு இவருடைய ஆர்த்தாமையை கண்டு மிக்க கிருபை உடையவரான ஆழ்வார் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். என்னென்னால், சர்வசமாஸ்ரீனாய் எம்பெருமான் திருக்கண்ணபுரத்திலே எல்லோராலும் பற்றத்தக்கவனாக வந்து எழுந்துள்ளிருக்கிறான். அவனை எல்லோரும் பற்றி உஜ்ஜீவனத்தை அடையுங்கோள். அந்த எம்பெருமான் திருவடித்தாவிலே பக்தியை பண்ணுங்கோள். மாரணன் இத்தொழுது எழுவினோ காலமாலை கமலமலரிட்டு நீர். அந்த எம்பெருமானை பக்தியோடே கிட்டி அவனுக்கு தாமரை புஷ்பத்தை காலையிலும் ராத்திரியிலும் சமர்ப்பித்து அவனிடத்திலே பக்தி பண்ணுங்கோள். தேனை வாடா மலரிட்டு நீரிரெஞ்சிமின் விண்டு வாடா மலரிட்டு நீரிரெஞ்சிமின் கள்ள விழும் மலரிட்டு நீரிரெஞ்சிமின் தேன் ஒழுகும்படியான வாடாத மலர்களை எல்லாம் அவன் திருவடிகளை சமர்ப்பித்து அவனிடத்தில் பக்தி பண்ணுங்கோள் என்று சாங்க பக்தியை விதித்தார். அதற்கு அதாவது அந்த பக்தி அருட்டிக்க சக்தி இல்லாதவர்களுக்கு தாளட சரணமாகும் தனதாள் என்ன அவனுடைய திருவடிகளிலே பிரபத்தியை பண்ணுங்கோள் என்று சொன்னார். அதற்கும் விஸ்வாசம் வேணும், மகாவிஸ்வாசம் வேணும். அந்த மகாவிஸ்வாசம் இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, திருக்கண்ணபுரம் சொல்லா நாளும் துயர் பாடு சாராபே என்று திருக்கண்ணபுரம் வாயாலையாவது சொல்லுங்கோ, வாயாலையாவது திருக்கண்ணபுரம் சொல்லுங்கன்னார். அதுவும் முடியாதவர்கள் இப்பத்தும் பாடியாடி பணிவன் அவன் தாள்களே, இந்த 10 பாசுரத்தையாவது சொல்லி அவன் திருவடிகளிலே விழுந்து தண்டன் சமர்ப்பியுங்கோள் என்று எப்படி கீதாச்சாரியனானவன் நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறையான திருமூர்த்தி என்ன அவ்வவர்களுக்கு தகுந்தார் பல பல உபாயங்களை காட்டினானோ அதுபோல் ஆழ்வார் ஏற்கனவே இந்த 8ஆம் திருவாய்மொழியிலே கவித்திரணும் 9ஆம் பத்திலே மத்தொன்னில்லை சுருங்கச் சொன்னோம் மாநிலத்தை உயிர்க்கும் சித்த வேண்டா சிந்திப்பே அமையங்கண்டீர்கள். அந்தோ அந்த எம்பெருமான அவனை உபாயமாக மனசாலே நினைத்தாலே போதும் என்று சித்தோபாயத்தை காட்டினார். இங்கே பக்தி சாங்க பக்தியை சொன்னார். அது முடியாதவர்களுக்கு இந்த உக்தி மாத்திரத்தையாவது சொல்லுங்க, அதேவா அவன் திருக்கண்ணபுரம்னா திவிதேசத்தினுடைய பெயரையாவது சொல்லுங்கோள்னா, இல்லாட்டி விழுந்தாவது செய்வீங்கோள், ஆனால் எல்லோரும் எம்பெருமானை பற்றி உஜ்ஜீவியுங்கோள் என்று தெரிவிக்கிறார். இந்த மலநன்னீருடைய பிரவேசத்திலே பல கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டு நம்மள ஆச்சரியமாக சமாதானம் தெரிவிக்கிறார். தஸ்ய தாவதேவச்சிரம் யாவன்ன விமோக்ஷசே என்று இவன் அதாவது நீங்கள் என்ன சொன்னீர், சரீராவசானத்தில் இவருக்கு முக்தின்னு சொல்கிறீங்களே, பிராரப்த கர்மம் தொலைந்த பிறகுதானே முக்தின்னு வேதாந்தம் சொல்கிறது அப்படின்னு கேட்டுக்கொண்டு அது மற்ற பேருக்கு சொன்னது. எம்பெருமானை உபாயமாக பற்றியவர்களுக்கு இந்த ஜென்மத்தினுடைய இறுதியிலேயே மோட்சம். ஏன் அப்போ கொடுக்குறீர்கள், உடனே கொடுத்துட வேண்டியதானே, சரணாதி பண்ணவருக்கு உடனே மோட்சம் கொடுத்துடலாமே அப்படின்னு சொன்னால், சரணாதி பண்ணின உடனே மோட்சம்னா நச்சு போய் ஆகிடும். அப்புறம் யாருமே எம்பெருமானை பற்ற மாட்டார்கள். ஆகினாலே கிடையாது. சரி, இங்கே தான் இவன் இருக்கிற வகை சந்தோஷமாவது இருக்கக்கூடாதா, எம்பெருமானை பற்றினவாள்லாம் சந்தோஷமாக இருப்பா, அவளுக்கு எந்த துக்கமும் கிடையாது அப்படின்னு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால், சந்தோஷமாகவே வச்சா எனக்கு என்ன ஆகிடும், இந்த சரீரத்திலேயே பற்று அதிகமாகிவிடும். பற்று அதிகம் இன்னும் 4 ஜென்மம் கூட எடுக்கலாமேன்னு ஆசை வந்துடும். ஆகினாலே சரீரத்திலே பற்று ஏற்பட்டு விடும், நசை ஏற்பட்டு விடும். ஆகினாலே அவனை அப்படி வைக்காமல் அவனுடைய கர்மத்துக்கு சேர இந்த ஜென்மத்தினுடைய இறுதி வரையிலும் வைத்து அந்த சரீராவசானத்திலே முக்தியை கொடுப்பார்கள் என்று காட்டி ஒளியிருக்கிறார் நம்பிள்ளை. இந்த 9ஆம் பத்தினுடைய சாரார்த்தங்களை 20 நிமிஷத்துக்கு மேலே 1/2 மணி நேரம் போகிறது. அடியன் விண்ணப்பத்தில் குற்றம் குறைகள்லாம் இருக்கும். பெரியோர்கள் பொறுத்திரும்படியாக பிரார்த்திக்கிறேன். சப்தத்தை அப்தபூர்த்தி கண்டரும்படியாக நம்முடைய மண்டைவன் நந்தான் பிள்ளை சிவே கம்பீர வாக்வர்ஷி சுவாமி இந்த திருவள்ளிக்கேணி விதேசத்தை மட்டுமல்லாமல் சிவைட்ட தரிசனத்தை நிர்வகித்து கொண்டு வாழ்வித்தருள வேணும். நீர்மலி வையத்து நீடு நிற்பார்களே என்கிறது. அப்படியே நெடுங்கால விழுந்தொழிருந்து இந்த தரிசனத்தை அறிவிக்க வேண்டும் என்று இந்த எம்பெருமான் பாரசாரதி எம்பெருமானுடைய திருவிழித்தாமலை பிரார்த்தித்து கொண்டு இவ்விடத்தில் வார்த்தை சொல்ல வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சிவே மண்டைமனந்தான் பிள்ளை மதுசூதன் சுவாமிக்கும் என்னுடைய பிரணாம பிரசரமான நன்றி தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமணீந்திராயமாத்மனே ஸ்ரீரங்கபாஷினே பூயாத்யஸ்ரீ நித்யமங்கலம்.